வணக்கம் லிசனர்ஸ். பழமொழி கதைகள் அங்கத்தில் இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு குப்பையில் தேடி கிடைத்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மருதூர் என்ற கிராமத்தில் பொன்னம்பலம் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் மிகவும் கஞ்சத்தனம் கொண்டவர். யாரிடமும் ஒரு பைசா கூட தரமாட்டார். அதே ஊரில் கதிர்வேல் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். கதிர்வேல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான். கதிர்வேலுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த கஞ்சன் பொன்னம்பலம் தன் பணத்தை எல்லாம் எங்கே வைத்திருப்பார்? அவர் வீட்டின் பின்னால் இருக்கும் குப்பை குழியில்தான் புதைத்து வைத்திருப்பார் என்று அவன் நம்பினான். கதிர்வேல் ஒரு நாள் நள்ளிரவில் பொன்னம்பலத்தின் வீட்டு பின்புறம் சென்றான். அங்கே ஒரு பெரிய குப்பை மேடு இருந்தது. கதிர்வேல் ஒரு மண்வெட்டியை எடுத்தான். ஆர்வத்துடன் குப்பையை கிளறினான். அவன் மணிக்கணக்கில் குப்பையை கிளறினான். அங்கே அவனுக்கு பொற்காசுகள் கிடைக்கவில்லை. மாறாக பழைய கந்தல் துணிகள் கிடைத்தன. அழுகிய இலைகள் கிடைத்தன. உடைந்த பானை ஓடுகள் கிடைத்தன. கதிர்வேல் சோர்வடைந்தான். இந்த கஞ்சனிடம் எதை எதிர்பார்த்து வந்தேன்? அவனிடம் இருப்பதெல்லாம் இந்த அழுக்கு குப்பைதான் என்று முணுமுணுத்தான். அப்போதுதான் அவனுக்கு அந்த பழமொழி நினைவுக்கு வந்தது. ஒருவன் எதை சேமிக்கிறானோ அதுதான் அவனிடம் இருக்கும். பல ஆண்டுகள் கடந்தன. கதிர்வேல் இப்போது ஒரு நகரத்தில் வாழ்ந்தான். அங்கே ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார். அவர் பெயர் துரைப்பாண்டி. துரைப்பாண்டி ஊழல் செய்து நிறைய பணம் சேர்த்தார் என்று மக்கள் பேசினார்கள். கதிர்வேல் இப்போது ஒரு பத்திரிகையாளராக இருந்தான். துரைப்பாண்டியின் ரகசியங்களை வெளியே கொண்டு வருவேன். அவரிடம் பல நல்ல திட்டங்கள் இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் உண்மையை சொல்வேன் என்று சபதம் செய்தான். கதிர்வேல் துரைப்பாண்டியின் அலுவலக கோப்புகளை ரகசியமாக ஆராய்ந்தான். அவருடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசினான். அவருடைய கடந்த கால வரலாற்றை கிளறினான். கதிர்வேல் எதை தேடினான்? துரைப்பாண்டி ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்திருப்பார் என்று தேடினான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. ஒரு கோப்பை திறந்தால் அதில் லஞ்சம் இருந்தது. இன்னொரு கோப்பை திறந்தால் அதில் நில அபகரிப்பு இருந்தது. பழைய நண்பர்களிடம் கேட்டால் அவர்கள் துரைப்பாண்டியின் துரோகங்களை பற்றி சொன்னார்கள். கதிர்வேல் ஒரு பெரிய செய்தி கட்டுரையை எழுதினான். அதன் தலைப்பு அம்பட்டன் குப்பையை கிளறினால் புறப்படுவதெல்லாம் மயிர். அவன் அந்த கட்டுரையில் எழுதினான், துரைப்பாண்டி போன்ற ஊழல்வாதிகளிடம் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாவிதரின் குப்பையில் முடி மட்டும்தான் இருக்கும். அதுபோல ஒரு சுயநலவாதியின் வாழ்க்கையை கிளறினால் அங்கே துரோகமும் ஆசையும் அழுக்கும் மட்டுமே வெளிப்படும். துரைப்பாண்டியின் வேஷம் கலைந்தது. மக்கள் உண்மையை உணர்ந்தார்கள். கதிர்வேல் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான். ஒரு மனிதனின் அடிப்படை தரம் என்னவோ அதுதான் அவனது செயல்களிலும் இருக்கும். வேப்ப மரத்தை கிளறினால் கசப்புதான் வரும். கரும்பு தோட்டத்தில் இனிப்புதான் இருக்கும். இக்கதை சொல்லும் பழமொழி அம்பட்டன் குப்பையை கிளறினால் புறப்படுவதெல்லாம் மயிர். பொருள்: நாம் யாரை தேடுகிறோம் என்பதில் கவனம் தேவை. தரம் குறைந்தவர்களிடம் தர்மத்தை தேடுவது வீண் வேலை. ஒரு கெட்டவனிடம் எதை தேடினாலும் அவனிடம் இருக்கும் அழுக்கும் தேவையற்ற விஷயங்களும் மட்டுமே வெளிப்படும். லிசனர்ஸ், நாளை புதியதோர் பழமொழி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பழமொழி கதைகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.